அனைவருக்கும் வணக்கம். நான் முருகேசன். இது நங்கூரம். சவுக்கு சங்கர் அவர் மேல ரொம்ப அந்த பேரு உச்சரிக்கும் போதே ஒரு அலாதியான சுகமா இருக்கும். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, YouTubeல பார்க்கும்போது அவரு பேசின பேச்சு "ஓ! இப்படி கூட பேசலாமா? YouTubeல. பரவாயில்லையே! நியாயமா பேசுறாங்களே! நல்லத பேசுறாங்களே!" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். நமக்கே ஒரு ஆசை வரும். ஆரம்பத்துல நம்ம சீமானுடைய காணொளிகள பார்த்து நம்ம எப்படி ஏமாந்தோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, கழுதை தெரிஞ்சு கெட்டரமான கதையா, அந்த ஒரு பொண்ணு ஒண்ணு இறந்து போயிட்டாங்கல்ல ஸ்கூல்ல படிக்கிற பொண்ணு. அந்த பொண்ணு இறந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க வேற மாரி திரும்பிட்டாங்க. இல்ல பின்னாடி இருந்து திருப்பிட்டாங்க அவர அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா, இப்ப நம்ம ஆரம்பத்துல இப்படி சீமானுடைய காணொளிகள்லாம் பார்த்து, அப்படியே புழுங்காங்கிதம் அடைஞ்சு, ஆஹா! தமிழ்நாட்டை மீட்க வந்த ஒரு மீட்பர் அப்படிங்கிற மாரி நம்ம ஒரு இதுல இருந்தோம். அப்புறம் காலப்போக்குல மாற, 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 மாற பெரியாரை பற்றி இழிவாக பேசுவது, தமிழக கட்சிகளை பற்றி இழிவாக பேசுவது, நான் மட்டும் தான் இவர் மட்டும் தான் என்னமோ அ அ தமிழ் தாயின் புதல்வர் மாரி, பாக்கி இருக்கிறவங்கலாம் எதிரி மாரி, அப்புறம் எல்லாம் வந்தேரிகள்ங்கிறது, தெலுங்கர்கள்லாம் வந்தேரிகள்னு சொல்றது, பல ஆயிரக்கணக்கான வருடங்களாக அங்கே இருப்பவங்கள போய் வந்தேரின்னு சொல்றது, அருந்ததியர்களை வந்தேரிகள், அவர்கள் இந்த வேலை செய்வதற்காக தான் கூட்டு வரப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்றது, முதலில் வந்தவர் முதலியார் அப்படின்னு ஜாதியை பற்றி பேசுறது, அப்புறம் ஜாதியை பற்றி பேசுறது எப்படின்னாக்கா, அதாவது எப்படின்னா ஜாதி பார்த்து போடும் போட்டு எனக்கு தீட்டு அப்படின்னு சொன்ன ஒரு ஆளு இன்னைக்கு முதலில் வந்தவள் முதலியார் அப்படின்னு நீட்டுறாரு இவர் நிலத்துக்கு. அந்த மாதிரி அவர் எப்படி நம்ம பார்த்து ஏமாந்தோமோ அதே மாதிரி இப்போ அவர் எப்படி ஒரு கொள்கை இல்லாமல் ஒரு கோட்பாடு இல்லாமல் ஒரு பக்கத்து பிஜேபிக்கு சாதகமாக பேசுறது, அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அதிமுக சாதகமாக பேசுறது, அவர்கள் செய்கிற சேட்டைகள் எல்லாம் கண்டிக்கிற மாதிரி நடிக்கிறது, உண்மையாக கண்டிக்கிறது இல்லை. உண்மையாக கண்டிக்கிறதுனா நீட்டுக்காக ஒரு போராட்டம் பண்ணலாம்ல, சாகும் வரை உண்ணாவிரதம் அப்படின்னு சொல்லிட்டு போராடலாம்ல, அதெல்லாம் பண்ண மாட்டார். அதெல்லாம் அவங்க என்ன சொல்லித்தராங்களோ அதை பற்றி தான் பேசுவாரே தவிர ஆனால் நீட்டை எதிர்ப்பார். பிள்ளைகள் இறந்து போகிறாங்க, மாதிரியான பிள்ளைகள் இறந்து போகிறாங்க, அனிதா மாதிரியான பிள்ளைகள் இறந்து போகிறாங்க, என் சகோதரிகள், என் தாய் குலங்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த தமிழை நீட்டி முழக்குவார். ஆனால் எதையுமே செய்ய மாட்டார், உருப்படி எதையுமே செய்ய மாட்டார். ஒரு கொள்கை இல்லை, ஒரு கோட்பாடு இல்லை, ஒரு நிரந்தரமான ஒரு இது இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளேயே அரசியல் நல்லவன் மாதிரியே வெளியே பேசுவார். உள்ளார அந்த பொண்ணு என்ன பேர், அந்த ஒரு ஜெயலட்சுமியா, அந்த பொண்ணை பிடிச்சி கொடுமைப்படுத்துறது, அந்த பொண்ணுக்கு வேண்டியதை செய்கிறதில்ல, அந்த பொண்ணை தேவையில்லாமல் அந்த பொண்ணு டெய்லி பேசுறது. அதே மாதிரி தான் நம்ம முதல்ல எப்படி ஏமாந்தோமோ சேம் டிக்டோ அப்படியே சவுக்கு சங்கர் அதே மாதிரி தான் இருக்காரு. அவங்க பேசினப்போ ஃபெலிக்ஸ் ஒரு 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 ஜாதகம் பார்க்குறவர் பேட்டி எடுத்தார். நெட்ஃப்ளிக்ஸ் சேனலில் ரொம்ப விரும்பி பார்ப்போம். விரும்பி பார்க்குறதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா சவுக்கு சங்கர். ஃபெலிக்ஸ் ரொம்ப பிடிக்கும். அவர் சாதுரியமான கேள்விகளெல்லாம் கேட்பார். நல்லா நன்றாக சிரித்த முகத்தை சிரித்துக்கொண்டே சாதுரியமான கேள்விகள்லாம் கேட்பார். ஒரு ஜாதகம் பார்க்குறவர்கிட்ட பேட்டி எடுத்தார். நல்லா இருந்தது. அப்புறம் ஏன் சார் ஒன்றுமே நடக்கலைன்னு சொல்கிறீங்க, அப்புறம் ஏன் சார் அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, அப்படி பண்ணுறீங்க, ஜாதகத்தை சொல்லி மக்களை திசை திருப்புறீர்கள் அப்படி இப்படிலாம் பேசினார். அதுக்கு அவர் மக்கள் நம்புகிறாங்க, நீங்கள் ஏன் ஃபெலிக்ஸ் நடுவில் இப்படிலாம் பண்ணுறீங்க, ஏன் உங்களுக்கு இது தேவையில்லாத வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அப்போது அந்த ஜாதகக்காரர்கிட்ட இந்த ஃபெலிக்ஸ் கேட்கக்கூடிய ஒரு கேள்விகள்லாம் ஒரு தரமான கேள்விகளாக, ஒரு நியாயமான கேள்விகளாக இருந்தது. அதுக்கு அவர் பதில் சொல்ல முடியாமல் திணறினார். பதில் சொன்னார், சமாளித்து பதில் சொன்னார். இது மாதிரி விஷயம் எதுக்கு சொல்ல வரோன்னா, இது மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு நல்லா பிடிக்கும். இதனால் ஃபெலிக்ஸையும் பிடிக்கும், நெட்ஃப்ளிக்ஸ் சேனலையும் பிடிக்கும், சவுக்கு சங்கரையும் பிடிக்கும். அதனால் சவுக்கு சங்கர் அன்னைக்கு பேசும்போதெல்லாம் ரொம்ப அப்படியே யோகியா மாதிரி பேசினார். இப்போது முதல் தடவை கைதானது கோர்ட்டில் வேலை பார்த்தவங்களை பற்றி அவதூறு பரப்புனது, அசிங்கமாக பேசியது, அதனால கைதான. 2ஆம் முறை பெறும்போது காவல்துறையில் வேலை பார்க்குறவங்கள பற்றி அவதூறாக பேசுவது, அசிங்கமாக பேசுவது. சரி, முதல்ல இந்த பேசுறதுக்கான துணிச்சல் யார் கொடுத்தது அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியிருக்குது. இந்த தைரியம் எப்படி வந்தது? கோர்ட்டில் இருக்கிற பெண்களை நீதிபதிகளோடும், காவல்துறையில் இருக்கிற இருக்கிற பெண்களை உயரதிகாரிகளோடும் ஒப்பிட்டு பேசுவதற்கான அந்த தைரியம் எப்படி வந்தது? அந்த பணம் கொடுக்குற தைரியம் தானே.
இப்போ 6 மாதத்துல 60 கோடிங்கிறாங்க. இதுல உச்சபட்சமா என்ன பண்ணேன், இதெல்லாம் வந்து கூட எனக்கு சாதாரணமா தெரியலங்க. யாரு எங்க போனா நமக்கு என்னங்க? யார் எப்படி பண்ணா நமக்கு என்ன? நமக்கு வந்து பொழப்பு என்ன? பத்திரிகை துறையில பேசுறது, அநியாயங்களை தட்டி கேட்பது. அ நல்லா தானே போயிட்டுருக்கு. நல்லா தானே போய்க்கிட்டு இருந்துச்சு. அந்த சவுக்குங்கிற மீடியாவும் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. நெட்ஃப்ளிக்ஸ் சேனல் இவர் எந்தெந்த சேனல்ல உட்காந்து பேசுறாரோ, இப்ப எப்படி நம்ம வந்து உமாபதி சார் வந்து பேசுனாக்கா எப்படி நம்ம விரும்பி போய் பார்க்குறோம். மணி பேசுனா எப்படி போய் விரும்பி போய் பார்க்குறோம். சியாம் சார் எப்படி பேசுனாக்கா எப்படி போய் விரும்பி பார்க்குறோம். இது மாதிரி நிறைய பேர் பேசுகிறத வந்து ஒரு விரும்பி போய் லைக் பண்ணி பார்க்குறோம். ட்ரைப்ஸ் சேனல் வந்தாக்கா எப்படி நம்ம விரும்பி பார்க்குறோம். யூடியூப் ட்ரோஸ் வந்தாக்கா அந்த சேனலை வந்து நம்ம எப்படி விரும்பி பார்க்குறோம். அது மாதிரி நிறைய சேனல்களை நம்ம விரும்பி பார்க்குறோம். அதனால் வந்து அப்படி பார்க்குறதுக்கு இந்த சவுக்கு சங்கர் அந்த மாதிரி ஒரு காரணம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அப்படின்னா நல்லா தான் போயிட்டுருக்கு. வியூஸ் நல்லா தான் போயிட்டுருக்கு. நிறைய சம்பாதிக்கிறாங்க. கை நிறைய சம்பாதிக்கிறாங்க. நெட்ஃப்ளிக்ஸுக்கெல்லாம் வந்து நிறைய லட்சக்கணக்கில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ இந்த பொழப்பு போதுமே, நல்லா இருக்கு. அரசாங்க வேலை, அதில் 40,000 50,000 60,000 சம்பளம் வரும். இது பேசுறது நல்லா தான் இருக்குது. அப்புறம் யார் எங்கிட்டு போனால் நமக்கு என்ன, யார் எங்கே போனால் நமக்கு என்ன, யார் கூட போனால் நமக்கு என்ன, நம்ம வந்தோமா, நம்ம ஒரு சேனல் நடத்தினோமா, 10 ரூபா வந்துச்சா, நிம்மதியாக பொண்டாட்டி பிள்ளைங்கள உட்காந்தோமா சாப்பிட்டோமான்னு. இதை உச்சபட்சமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவர் பண்ணுறதெல்லாம் வச்சு எல்லாருமே யூடியூப் சேனல்காரங்களும் சரி, ஒரு பிரபலமானவர்களும் சரி, நிறைய பேர் இப்படி பண்ணுறதான்னு வைங்களேன். அமலாக்கத்துறையை கையில் போட்டுக்கிட்டு ஒருத்தனை கூப்பிட்டு மிரட்டுறது. இங்கே பார், உன் மேலே இந்த மாதிரிலாம் புகார் இருக்குது, நீ வந்து சரியாக எங்களுக்கு வந்து இது மாதிரி செய்யலை அப்படின்னா நாங்கள் வந்து உங்கள் மேலே அமலாக்கத்துறை உங்கள் வீட்டுக்கு ரெய்டு வரும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து இந்திய தண்டனை சட்டப்படி என்ன மாதிரியான குற்ற வழக்கை அவர் மேலே போடலாம் அப்படிங்கிறது நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். அமலாக்கத்துறைக்கும் சவுக்கு சங்கருக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? இவர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்தாரு, உளவுத்துறையில் வேலை பார்த்தாரு, ஒட்டு கேட்கிற வேலை என்னென்னமோ சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்தாரு, அவ்வளோதான். அமலாக்கத்துறை அதிகாரிகள், உயர் அதிகாரிகள் நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் அதற்காக ஒருத்தனிடமிருந்து பணம் பறிப்பதற்காகவே அமலாக்கத்துறை அதிகாரிகளை கையில் வைத்துக்கொண்டு நாங்கள் சொல்கிறத செய்யலைன்னா நீங்கள் வந்து அமலாக்கத்துறை உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு வந்து ரெய்டு வரும் அப்படின்னா அதற்கு என்ன அர்த்தம்னு தெரியலையே. இது எங்கே போய் முடியுது? ஏன் நீதிபதிகள் இதை எப்படி எந்த மாதிரி இதை அணுக போகிறாங்க? இந்த குற்றச்சாட்டை எப்படி அணுக போகிறாங்க? அமலாக்கத்துறையை கையில் வைத்துக்கொண்டு அடுத்தவரை மிரட்டுவதற்கு சட்டத்தினால் எந்த அங்கீகாரமும் இல்லாத ஒரு சவுக்கு சங்கருங்கிற தனிப்பட்ட நபருக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தது? யார் அந்த செல்வாக்கை கொடுத்தது? யார் கொடுத்த தைரியம்? இதெல்லாம் ஏன் பேச மாட்டேங்கிறோம் நம்ம? தெரியலையே. இதெல்லாம் பேசணும்ல. இது நீதிபதிகள் இதை எப்படி அணுகணும்? ஒரு கடுமையாக அணுக வேண்டும். அமலாக்கத்துறையை கையில் வைத்து இங்கே பாருங்க, நீங்கள் பெண்களை பற்றி இழிவாக பேசுறது புதுசு இல்லை. நிறைய பேர் இந்த மாதிரி இருக்காங்க. அடுத்தவன் எங்கே போகிறான், அடுத்தவன் வீட்டில் என்ன நடக்குது, அடுத்தவன் வீட்டு பாத்ரூமில் என்ன நடக்குது, அடுத்தவன் வீட்டு பெட்ரூமில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறவன் நிறைய பேர் இருக்கான். அதே மாதிரி வியாதி பிடிச்சவன், மனவியாதி பிடிச்சவன் நிறைய பேர் இருக்கான். அதே மாதிரி நீ வந்து உன்னோட சேனலை வச்சு நீ மிரட்டலாம். இங்கே பாரு, நான் என் சேனலில் போடுவேன், நீ என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி மிரட்டலாம். ஆனால் அமலாக்கத்துறையை கையில் வைத்து கொண்டு மிரட்டி படம் பறிப்பது அப்படிங்கிறது வந்து எந்த விதத்தில் சாத்தியம்? இது உண்மையா பொய்யா? அப்படி உண்மை என்றால் அந்த இவருக்கு உடன்பட்டிருந்த அமலாக்கத்துறை அத்தனை பேரையும் தண்டிக்கணும். அத்தனை பேருக்கு தண்டனை கொடுக்கணும். கண்டிப்பாக தண்டனை கொடுக்கணும். ஒரு தனி மனிதன் வந்து எப்படி ஒரு துறையை யூஸ் பண்ணலாம், அந்த துறையை யூஸ் பண்ணுவதற்கான அந்த துறை அதிகாரிகள் எப்படி துணை போகலாம்? இதுக்கு என்ன முகாந்திரம்? அப்போ யார் வேணாலும் ஒருத்தன் வந்து அமலாக்கத்துறையையும் சிபிஐயையும் இல்லை என்ஐஏயையும் கையில் எடுத்துக்கிட்டு விசாரிக்க முடியுமா? இவர்களை வைத்து அப்புறம் அங்கே போன் போட்டு அவங்க மூலமாக சொல்கிறது, இவங்களை திமுகவுக்கு எதிரானவர்கள், ஆதரவானவர்கள், இவர்களிடம் போனால் அப்புறம் திமுக தலைமைக்கு போயிடலாம் அப்படின்னு அவர்கள்ட்ட போட்டு கொடுத்து, சம்பந்தமே இல்லாத ஒரு ஆளெல்லாம் போட்டு கொடுத்து, திமுகவுக்கு நெருக்கம் அப்படிங்கிற மாதிரி போட்டு கொடுத்து, அதை வந்து மேலிடத்தில் இருக்கிறவன், டெல்லியில் இருக்கிறவன் நம்பி அவன் அங்கேருந்து ஆர்டர் போட்டு, இது என்ன சார் இது எப்படி சார் இதெல்லாம் நீதிபதிகள் அணுக போகிறீங்க?
இவருக்கு இவருக்கு அந்த துணை போன அதிகாரிகள் நீங்கள் என்ன பண்ணுனா தகும் அப்படிங்கிறத நீதிபதிகள் ஐயா வந்து யோசிக்கணும். இதே மாதிரி எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சா, ஒரு 4 பேர் பண்ண ஆரம்பிச்சா நாடு எதுக்கு சார் ஆகுறது? நல்லா யோசிச்சு பாருங்க. என்னைய ஒரு சிபிஐ ஒருத்தன் அதிகாரிகளை வந்து அவருக்கு எல்லா நன்மைகளையும் செய்து கொடுத்து, அவர்களை கையில் வைத்துக்கொண்டு, நான் இது மாரி எனக்கு பிடிக்கல, நீங்க போய் சிபிஐ அதிகாரிகள் 4 பேர் வாங்க, அவன் வீட்டுக்கு ரெய்டுக்கு போங்க அப்படின்னு சொன்னா, அது என்ன விதத்துல நியாயம்? அமலாக்கத்துறையிலிருந்து, சிபிஐலேருந்து, என்ஐஏலேருந்து, வருமான வரித்துறையிலேருந்து எல்லாத்தையுமே ஒரு தனி மனிதன் கையில் எடுத்துக்கிட்டு செய்ய முடியுமா? செய்யலாமா? அது சட்டமா? அது நியாயமா? அது நீதியா? நேர்மையா? மரியாதைக்குரிய இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் மரியாதைக்குரிய மாண்புமிகு நீதிபதி அவர்கள் அதை விசாரித்து தகுந்த நடவடிக்கை எடுக்குமாய் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.